ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு விநியோகம் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை அலுவலகத்தில் வைத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி காவலர்கள் துப்பாக்கியுடன் இரவு ரோந்து செல்ல வேண்டும். சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவு. புதுச்சேரி மக்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு நிதியாக வழங்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பினை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசி பருப்பு, 300 கிராம் நெய், 1 கிலோ சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா கடந்த 3ஆம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாலை 4:30 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பொருட்களை வழங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென காரணம் குறிப்பிடப்படாமல் பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து 5ஆம் தேதி திங்கட்கிழமை விழா நடைபெறும் என அதிகாரிகள் அறிவித்தனர். அதன்படி பொங்கல் பரிசு வழங்கும் பணி தொடக்க விழா திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் நடைபெற்றது. விழாவிற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு பொங்கல் தொகுப்பு பையை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா EKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்பு 5ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வருகிற 13ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை அலுவலகத்தில் வைத்து பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய 15 ஆண்டுகளாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதி அளித்தார். ஆனால் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. பல்வேறு துறைகளில் 3000க்கும் மேற்பட்டோர் வவுச்சர் ஊழியர்களாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசு சட்டக்கூலி 27,000, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் மூலம் நிரப்பிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கதவை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காவலர்கள் துப்பாக்கியுடன் இரவு ரோந்து செல்ல வேண்டும் என்று சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் பொது பாதுகாப்பை மேம்படுத்தவும், குற்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் குற்றத்தடுப்பு குழுவுடன் இணைந்து புதுச்சேரி முழுவதும் இரவு ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ரோந்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார்.
பாதிப்பு ஏற்படும் என கருதப்படும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். ஆளுநர் மாளிகை, சட்டமன்றம், பிரெஞ்சு தூதரகம், தலைமைச் செயலகம் உட்பட முக்கிய இடங்களில் நிலையான துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளார். புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகப்படுபடியான நபர்களை கண்காணித்து விசாரிக்க வேண்டும். காவல் நிலையங்களில் சிசிடிவி செயல்பட வேண்டும். முறையான பதிவுகள் இன்றி எந்தவொரு நபரையும் காவலில் வைக்கக்கூடாதென அறிவுறுத்தியுள்ளார். காவலில் வைப்போர் பதிவுகளை பராமரிக்க வேண்டும் என்றும், போதைப்பொருள், பாலியல், மணல் கடத்தலை தடுக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எல்லைகளில் வாகன சோதனைகள் நடத்த வேண்டும் என்றும், அதிகாரிகள் சீருடை அணிந்து கைத்துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இரவு பணி குறித்து மறுநாள் பிற்பகல் 12 மணிக்குள் தவறாமல் காவல்துறை துணைத் தலைவர், சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மக்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு நிதியாக வழங்க வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளதாகவும் அது தவறான செய்தி என்று கூறினார். 2011ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அவர் அதன் பிறகு பல ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டார். கட்சியில் இல்லாத ஒரு நபர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றுள்ளதாக கூறுவது தவறான செய்தி என்று கூறிய அவர், புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டங்களில் இதுவரை கட்சித் தலைமை அவருக்கு அழைப்பிதழ் வழங்கியதில்லை என்றும், அவர் எந்தவொரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எத்தனை இடம் ஒதுக்கப்படும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தலைமையும் தங்கள் கழக பொதுச் செயலாளரும் முடிவெடுப்பார்கள் என்றும், மற்றவர்கள் அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டுமென அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முதலமைச்சரிடம் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சையத் அகமது மொய்தீன் உடனிருந்தார். புதுச்சேரி மாநில மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு நிதி உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பணம் வழங்க வேண்டும் என்று கடந்த 20 நாட்களாக அதிமுக நாங்கள் கோரிக்கை வச்சுன்னு வரோம். அந்த கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்துல பொங்கல் தொகுப்பு நிதியாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற நம்பிக்கை அதிமுக இருக்கு. தாய்வழி சான்றிதழ் வழங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு நல இயக்கங்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் ஹரிகிருஷ்ணன், புண்ணியகுடி ஆகியோர் தலைமை வகித்தனர். பொதுச் செயலாளர் நாகமணி வரவேற்றார். நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, செல்வநாதன், வெங்கடேசன், பழனிசாமி, சுப்பராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் ஜெயபாலன், சடகோபன், ராமலிங்கம், தங்க கலைமாறன், பாலகிருஷ்ணன், மாறன் உட்பட பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகள் குறித்து கண்டன உரையாற்றினர். புதுச்சேரியில் அனைத்து பூர்வீக மக்களின் இடஒதுக்கீடு உரிமைகள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வழங்கி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. வருவாய் பேரிடர் துறை புதுச்சேரி பூர்வீக மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும், தாய்வழி சான்றிதழ் வழங்கப்படுவதில் குளறுபடி முறைகேடுகள் நடந்துள்ளதாக கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சங்கத்தின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டில் 72,000 வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 142 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆண்டுதோறும் போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை உயர்ந்து காணப்படுகிறது. இதில் 80% இருசக்கர வாகனங்களாகும். புதுச்சேரி, உழவர்கரை, வில்லியனூர், பாகூர், காரைக்கால், மாஹி, ஏனாமில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன.
இதில் புதுச்சேரி உழவர்கரையில் அதிக அளவில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. 2024இல் 65,625 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த ஆண்டு இருசக்கர வாகனம் 55,306, கார்கள் 13,652, இதர வாகனங்கள் 6,105 என மொத்தம் 72,063 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 6,538 அதிகமாகும். இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டில் போக்குவரத்து துறை மூலம் 142 கோடி வருவாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் 4ஆம் தேதி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதன்படி 4ஆம் தேதி புதுச்சேரியில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அவர்கள் பாரதி பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில், தாவரவியல் பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் திரண்டனர். மேலும் படகு சவாரி செய்தும் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து மாலையில் புதுச்சேரி கடற்கரை, பாண்டி மெரினா கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். அவர்கள் கடல் அலையில் கால்களை நனைத்து விளையாடி மகிழ்ந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவர்களை எச்சரித்து வெளியேற்றினர். மேலும் புதுச்சேரி ஒயிட் டவுன், கடற்கரை சாலை, பாரம்பரிய கட்டிடங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் புசி வீதி, அண்ணா வீதி, நேரு வீதி, சோனாம்பாளையம் சந்திப்பு, முதலியார்பேட்டை சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் பாலா அவரை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து கூறினார். தமிழக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது 57வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். அவருக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் அவரது இல்லத்தில் புதுச்சேரி பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் பாலா என்கிற பாலசுப்ரமணியன் நேரில் சந்தித்து ஆளுயர ரோஜா மாலை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,595 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவியின் 24ஆம் ஆண்டு இனிய தொடக்கம். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாய் இருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் டிவி, இது நம்ம ஊரு சேனல்.